ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே நான் என்ன சொல்ல போகிறேன்னா அஞ்சரைப்பெட்டி எப்படி வச்சுக்க போகிறதுன்றது சொல்ல போகிறேன். நான் வீடு பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணுறது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏன்டா பண்ண ஆரம்பிச்சேன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தி தான் எல்லாம் கழுவிக்கிட்டு கழுவுறது நான் காமிக்கல. யார் சும்மா சும்மா கழுவுறது எல்லாமே காட்டுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ தான் வரமலட்சுமி பண்டிகைக்கு நான் கழுவிருந்தேன். அதனால தான் சரி எல்லாம் கழுவிட்டேன். கழுவ எனக்கு ரொம்பவே இருந்தது. பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ அஞ்சரைப்பெட்டி பற்றி சொல்ல போகிறேன் வாங்க. எல்லாமே வீட்டில் எல்லார் வீட்லேயும் அஞ்சரைப்பெட்டின்றது இருக்கும். எல்லாரும் அது அதாவது நம்ம வீட்டில் நான் எப்படி வச்சுக்கிறேன்றது தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே நான் அஞ்சரைப்பெட்டி குறையாவே நான் வச்சுக்கிறது இல்லை. எப்போவுமே ஃபுல்லாக வச்சுப்பேன். ஏன்னா அது குறைஞ்சிருச்சுன்னா வீட்டில் எல்லா பொருளுக்கும் குறைய ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான். நான் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி பொருளுங்களை எப்போவுமே குறையவே இல்லாமல் பார்த்துக்கிறேன். அதாவது நான் அஞ்சரைப்பெட்டி ஃபுல் பண்ணிவிட்டு அதை மேலே ஒரு மூடி, எல்லார் வீட்லேயும் அந்த அஞ்சரைப்பெட்டின்றதுக்கு மேலே மூடியும் கொடுத்துருப்பாங்க. அதை மேலே காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். நான் என்னோட அம்மாவும் அப்படி தான், எல்லாரும் அக்காவும் அப்படி தான், இந்த மாதிரி எல்லாரும் நாங்கள் இப்படி தான் வச்சுருப்போம். நான் பார்த்த வரைக்கும் என் மாமியார் வீட்டில் எல்லாரும், எங்கள் அக்கா வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நானும் அது ஃபாலோ பண்ணுறேன். அஞ்சரைப்பெட்டியும் சரி, வீட்டில் எப்போவுமே இந்த பிரியாணி ஐட்டம்ஸ் சரி, பட்டை கிராம்பு லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போவுமே நான் குறையாம பார்த்துப்பேன். அதாவது நம்ம வீட்டில் வாசனை பொருளுங்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருளுங்கள் எப்போவுமே நம்ம வீட்டில் குறையாம இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி கட்டாட்சமாக இருக்கும் வீட்டில். நமக்கு அன்னத்துக்கு குறையே இல்லாமல் அன்னபூர்ணேஸ்வரி தாயார் நம்ம வீட்டில் தங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே முந்தா நேற்று எல்லா டப்பி கழுவிட்டு துடைச்சி வச்சுட்டு நேற்றெல்லாம் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு ஆகிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. யார் வீடியோ பார்த்தாலும் கொஞ்சம் லைக் பண்ணுறது மறக்கிறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.